அனைவருக்கும் இனிய சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள். வணக்கம். பிஜிடிஆர்பி பிஜி அசிஸ்டண்ட்டுக்கு 2022 நடந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சருக்கு இது சொல்யூஷனோட நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இது ஃபைனல் பார்ட்டு. இதோட எல்லா கொஷின்ஸும் நம்ம ஃபிசிக்ஸில் முடிஞ்சிருச்சு. இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சரியா? சரி, இந்த வீடியோக்குள்ளே போவோம். மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனல் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கரெக்டாக? சரி, ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இஃப் த இன்புட் Vi is equal to Vm sin omega t is given to an operational amplifier integrator, the output V naught is அப்படின்னு கேட்டுருக்காங்க. அப்போ V இன்புட் கொடுத்தாங்க, V அவுட்புட் நமக்கு தேவை. ரைட்டா? சரி, இதற்கான சொல்யூஷன் பாருங்கள். V naught is equal to -1/RC இன்டெக்ரல் Vi அல்லது விங்கிறது இன்புட் வோல்டேஜ் என்ன V dt. ரைட்டா? இதில் நம்ம கிவன் இன்புட் வோல்டேஜை சப்ஸ்டியூட் பண்ணி இன்டெகிரேட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. சரி, இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்கள். -1/RCயில் அந்த விஎம்மை நம்ம காமனாக வெளியெடுத்துருவோம். அப்போ இன்டெகிரல் சைன் ஒமேகா டியை நம்ம இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னு நமக்கு என்ன கிடைக்கும், அதில் டிடி போட்டுக்குங்க. அப்போ -cos omega t by omega. ரைட்டா? இதை அகெயின் நம்ம சிம்பிளிஃபை பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள். Vm cos omega t by RC omega. ஸோ ஆப்ஷன் பி இஸ் எ கரெக்ட் ஒன். ரைட்டா? சரி, next question பாருங்கள். an astable multi vibrator is a option B is a correct one, that is a free running multi vibrator. ரைட்டா? ஏன்னா இந்த ஸ்டேபிள் ஸ்டேட்டுமே இருக்காது, both states are unstable. ரைட்டா? ஸோ பார்த்தீங்கன்னா astable multi vibrator is a free running multi vibrator. next question பாருங்கள். the type of register in which we have access only to leftmost and rightmost flip flop is ஆப்ஷன் டி இஸ் அ கரெக்ட் ஒன், தட் இஸ் சீரியல் இன் அண்ட் சீரியல் அவுட் ரிஜிஸ்டர். ஏன்னா மொத்தமே இருக்கக்கூடிய அந்த 5 ரிஜிஸ்டர்லாம் ஜென்ரலாக 4 ரிஜிஸ்டர். ரைட்டா? எஸ்ஐ எஸ்ஓ அண்ட் எஸ்ஐ பிஓன்னு பார்த்துருப்போம். ரைட்டா? அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ அண்டு எஸ்ஓ சீரியல் இன் அண்ட் சீரியல் அவுட்புட் தான் கரெக்டான ஆன்சர். ரைட்டா? அதற்கான ஃபிகர் பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல் ரிஜிஸ்டர், அதாவது சீரியல் இன்புட் அண்ட் சீரியல் அவுட்புட் ஒரு ரிஜிஸ்டர் கொடுத்துருக்கோம் பாருங்கள். அதில் இந்த இன்புட் I1 பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தையும் அந்த ஃபைனல் ஒன்று தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா அக்சஸ் பண்ண முடியும். இடையில உள்ள இந்த ஃப்ளிப் ஃப்ளாப் நம்ம அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இந்த முன்னாடி உள்ளது இல்லாட்டி பின்னாடி உள்ளது ஏதாவது ஒன்று தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா மாற்றங்கள் பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் ஏ கரெக்ட் ஒன். ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த டயகனல் மேட்ரிக்ஸ் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் ஏ இஸ், ஒரு கிவன் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட டயகனல் எலமெண்ட் என்னென்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட்டா? நம்ம பல சொல்லியிருக்கோம், இது சிம்பிள் கொஸ்டின் தான். ஜஸ்ட் இதோட ஏகன் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அந்த டயகனலில் மட்டும் நம்ம அதோட ஏகன் வேல்யூ புட் பண்ணாலே போதுமானது. ரைட்டா? சொல்யூஷன் பாருங்கள். இந்த கிவன் மேட்ரிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மேட்ரிக்ஸ்க்கு ஏகன் வேல்யூ ஃபஸ்ட் கண்டுபிடிக்கணும். ரைட்டா? அப்போ இந்த கிவன் மேட்ரிக்ஸோட ஏகன் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 1,2,4. ரைட்டா? அப்போ அந்த 1,2,4 அப்படிங்கிற அந்த எலமெண்ட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த ஏகன் வேல்யூஸை டயகனலில் மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு மிச்ச எலமெண்ட்டை நம்ம 0 ஆக்கிடணும். இது சிம்பிள் தான். இதை ப்ராப்பராக நம்ம டயகனல் பண்ணோம்னா அது இப்போ லெங்க்த்தாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம், அது நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம இப்படி போட்டால் போதுமானது. ரைட்டா? ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் ஏ கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப் எ ஹெர்மைட் பாலினாமியல் இஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மனப்பாடம் பண்ண வேண்டிய கொஸ்டின்ஸு. நம்ம வீடியோ நடத்தையில் கூட சொல்லியிருப்போம். ஹெர்மைட் பாலினாமியல், லெஜெண்டரு, லக்யூரி இதெல்லாம் சொல்லல பார்த்தீங்கன்னா லெஜெண்டர் அந்த ஃபங்க்ஷன், ரெஃபரன்ஸ் ஃபார்முலாஸு நம்ம இதில் அந்த அளவு கேட்க மாட்டாங்க நம்ம சொல்லியிருந்தோம். அதுபடி ரெஃபரன்ஸ் ரிலேஷன்ஸ் அந்த அளவு கேட்கல. பாலிடெக்னிக் கேட்டிருந்தாங்க. இந்த டேரக்ட் ஃபார்முலாஸு, ரோட்ரிக்ஸ் ஃபார்முலா இதெல்லாம் கேட்பாங்க சொல்லியிருந்தோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஒன், தட் இஸ் e⁻2zx - z². ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த யூனிட்டரி சிமிலர் டு எ டயகனல் மேட்ரிக்ஸ். ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஒன், தட் இஸ் எ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ். ரைட்டா? ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்களேன். எக்ஸாம்பிள் பாருங்கள். A = 1/√3 1 + i 1 - i -1 அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கோம், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் 2x2. இதை நம்ம 2 ப்ராப்பர்ட்டியுமே நம்ம ஒபே பண்ணிச்சு அப்படின்னா நம்ம அந்த ஃபஸ்ட்டு ஒன்றை சூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? இப்போ பாருங்கள், யூனிட்டேரியன் என்னது A டேக்கர் A = i, ஹெர்மிஷியன் அப்படின்றது A டேக்கர் A. ரைட்டா? இதை நம்ம செக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் ஆர் தி சேம் தான். ரைட்டா? ரொம்ப செக் பண்ணுறது கொஞ்சம் லெங்க்த்தாக போகும், அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஜஸ்ட் நான் கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் எக்ஸாம்பிளுக்கு இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டேன். மற்ற ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டயகனல் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு நாட் பாசிபிள். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆர்டினரி மேட்ரிக்ஸ். ரைட்டா? நல் மேட்ரிக்ஸ் எல்லாமே 0. ரைட்டா? 0 இருக்குது சான்ஸ் கிடையாது. ரைட்டா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ஏ கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள்.
தொகையிடல் இன்டகிரேட் கிவன் வேல்யூ இன்டகிரேட் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா காமா ஃபங்க்ஷன்ஸில் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஒன், தட் இஸ் 8 ஃபேக்டோரியல். இதற்கான சொல்யூஷன் பாருங்கள். ஜஸ்ட் நம்ம ஃபார்முலா தான், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் ஃபார்முலாஸ் நம்ம பல தடவை நம்ம டெலகிராம் சேனலில் சொன்னதான் சரி, நம்ம வீடியோவில் சொன்னதான் ரைட்டா. அப்போ இன்டெக்ரல் 0 to 1 x power n minus 1 log 1 by x power m minus 1 into dx ரைட்டா. இதற்கான அந்த சிம்பிளிஃபைடு ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா 1 by n power m into gamma m ரைட்டா. இதில் அந்த வேல்யூஸ் நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 8 ஃபேக்டோரியல் அப்படின்னு நம்ம கிடைக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A cyclic group can be generated by a single element ரைட்டா. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், a single element ஒற்றை அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இங்கே வந்து நம்மளை குழப்பம் அப்படிங்கிறதுக்காண்டி சிங்குலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிங்கிள் எலமெண்ட் தான் கரெக்டு, பட் இருந்தாலும் அதுவும் தப்பு கிடையாது ரைட்டா. சிங்குலர் அப்படின்னு தமிழில் வந்து ஒற்றைன்னு கொடுத்துருக்காங்கல்ல, ஒரே ஒரு உறுப்பு மூலமாக தான் என்ன பண்ண முடியும்னா குரூப்பில் கூடிய மற்ற எலமெண்ட்டை நம்ம என்ன பண்ண முடியும்னா we can able to generate ரைட்டா. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். If I1, I2 are the dimension of the irreducible representation of the finite group of order n, then the I square plus I1 square plus I2 square up to in squared is equal to option A is correct one, that is n ரைட்டா. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் சோர்ஸ் கலெக்ட் பண்ண முடியலை, பட் இருந்தாலும் பார்த்துக்குங்க ரைட்டா. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Two groups G and G dash both of the same order G exist in a unique one-to-one correspondence between their elements are called option D is a correct one, this is isomorphic ரைட்டா. இதெல்லாம் நம்ம வந்து ஐசோமார்பிக், ஹோலோமார்பிக் இது எல்லாமே நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் கோத் ரைட் ரைட்டா. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A homomorphism of a group G, the symmetric group of a set of X is known as a permutational representation of a G on X ரைட்டா. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குப்தா புக்கில் வந்து நல்லா கொஞ்சம் தெளிவாக கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட்டு கோத் ரைட். எல்லாமே வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா அதில் வந்து தியரம், ப்ராப்பர்ட்டிஸ் இது எல்லாமே அதில் தான் கேட்டுக்கிறாங்க ரைட்டா. குரூப்பில் வந்து நமக்கு இவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க நம்ம எதிர்பார்க்கலாம், அன்எக்ஸ்பெக்டட், பட் இருந்தாலும் எல்லாம் கேட்டுருக்குறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்பி குப்தாவில் இருக்குது, ஜஸ்ட்டு கோத் ரைட் ரைட்டா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் ரைட்டா, நம்ம புக்ஸில் இருக்கும், ஜஸ்ட்டு கோத் ரைட் ரைட்டா. நம்ம வந்து இது வந்து லெங்க்தி ப்ராப்ளம். இது வந்து நம்ம வந்து என்னன்னா 5 ப்ராப்பர்ட்டி நம்ம செக் பண்ணணும். ஒன்று வந்து அசோசியேட்டிவ், இது க்ளோசர் ஆக்சியம், அசோசியேட்டிவ், ஐடென்டிட்டி, இன்வர்ஸ், கம்யூட்டேட்டிவ், இந்த மாதிரி ஒரு 5 ப்ராப்பர்ட்டியும் செக் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஒன் கம்யூட்டேட்டிவ் வந்து இஸ் நாட் ஒபே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஏ குரூப். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ஏ கரெக்ட் ஒன். இது வந்து பார்த்தீங்கன்னா லெங்க்த்தாக போகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஜி, இந்த சப்செட் ஜி வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா a + b √2 கொடுத்துருக்காங்க ரைட்டா. அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா x = எடுத்துக்கலாம், x = a + b √2, அதே மாதிரி y = a + b √2 அப்படின்னு, அதாவது வேறு மாதிரி எடுத்துக்கலாம். b எடுத்துக்கோமா, அப்போ c + d √2 அப்படின்னு எடுத்துகிட்டு நம்ம அந்த ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம வந்து செக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஒன்று மட்டும் நாட் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும், மற்ற எல்லாமே சாட்டிஸ்ஃபைட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஏ குரூப் ரைட்டா. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The frequency of small oscillations of simple pendulum mass m2 whose point of supported of mass m1 moves horizontally is. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உபாதைய புக்கில் வந்து ஒரு எக்ஸாம்பிளில் இருக்குது. இந்த ப்ராப்ளம் வந்து லெங்க்தி ப்ராப்ளம். இது வந்து பார்த்தீங்கன்னா லெங்க்தி ப்ராப்ளம். இதோட சொல்யூஷன்ஸ் டீட்டெயில்டு சொல்யூஷன் வந்து நம்ம உபாதைய புக்கில் இருக்குது, ஜஸ்ட்டு கோ த்ரூ ரைட்டா. ஸோ வந்து ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஒன். ஃப்ரீக்வன்சி f = 1/2π √m1 + m2/m1 × g/l. இந்த ப்ராப்ளம், இந்த கொஷின்ஸ்லாம் வந்து நம்ம எக்ஸாம்பிளில் கேட்டிருந்தோம் ரைட்டா. நம்ம என்ன சொல்கிறது, நம்ம டெஸ்ட் வச்சோம் பார்த்தீங்களா, ஃப்ரீ டெஸ்ட்டில் வச்சோம். இது பெய்ட் டெஸ்ட்டில் நம்ம கேட்கலாம், ஃப்ரீ டெஸ்ட்டில் வந்து கேட்டிருந்தோம் ரைட்டா. சரி, நெக்ஸ்ட்டு அதை வந்து அந்த புக்கில் போய் இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ரைட்டா, ஜஸ்ட்டு கோ த்ரூ ரைட்டா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு அட்வுட் கருவியில் தொங்கும் நிறை மற்றொன்றை விட 4 மடங்கு அதிகம் எனில் அதன் முடுக்கம் என்ன ரைட்டா. அப்போ அட்வுட் மிஷினில் ஒன் ஆஃப் தி மாஸ் இந்த தொங்குறது வந்து பார்த்தீங்கன்னா எம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் அதிகமாக இருக்குது ரைட்டா. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம பல தடவை கொஸ்டின்ஸில் கேட்டது தான். அதில் வந்து நம்ம அட்வுட் மிஷினோட அக்சலரேஷன் நமக்கு தெரிஞ்சால் போதுமானது, அதில் ஜஸ்ட்டு புட் பண்ணால் போதுமானது. என்னென்னு பாருங்கள் சொல்யூஷன். அக்சலரேஷன் நமக்கு தெரியும் m2 அதாவது m2 - m1, அதாவது மேக்ஸிமம் மாஸ் minus minimum mass by m1 + m2 whatever it is ரைட்டா into g. இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் மாஸ் 4m - m/5m. இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 3/5 × g அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் ஏ கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபார் ஏ பார்ட்டிகல் மூவிங் இன் ஏ சென்ட்ரல் ஃபீல்டு
ஆப்ஷன் சி இஸ் a correct one, that is a motion is confined in a plane. அப்புறம் என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த மோஷன் அப்படிங்கிறது வந்து தமிழில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு தளத்தில் உள்ள வேகத்தை பொறுத்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நம்ம மோஷன் அப்படி எடுத்துக்கலாம்னா என்ன வேணால் மோஷன் எடுத்துக்கலாம், அங்கே மோஷன் வாட் இட் இஸ். பட் இருந்தாலும் அதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஃபோர்ஸ் ஃபீல்டுக்கு F அல்லது F mv²/r அப்படின்னு வரும். இதில் வந்து அப்போ வேகத்தை பொறுத்து ஆருங்கிறது வந்து நம்ம பிளேன் சர்க்குலர் சென்ட்ரல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது சர்க்குலர். அப்போ ஆர் இஸ் அ கான்ஸ்டன்ட், டிட் இஸ் எ கான்ஸ்டன்ட், மாஸ் இஸ் எ கான்ஸ்டன்ட், தென் வெலாசிட்டி இஸ் டிபெண்டன்ட் ஒன் ஃபார் தி ஃபோர்ஸ். ரைட்டா? அப்போ இந்த சென்ட்ரல் ஃபோர்ஸ் ஃபீல்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸில் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் கேட்டுக்கிறாங்க, வேறு வழி இல்லை. சரியா? அதனால் ஆப்ஷன் சி இஸ் எ கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எ பால் ஸ்டாட்டிக் ஆன் எ ஹெட் ஆஃப் எ ஃபவுண்டைன் பிலாங்ஸ் டு தட் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி சி இஸ் எ கரெக்ட் ஒன், தட் இஸ் எ டைனமிக் ஈக்குலிபிரியம். ஸ்டேட்டிக் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஜீரோ, சாரி இது மேக்ஸிமம். ஸ்டாட்டிக்னா ஸ்டாட்டிக்னாலும் சரி, ஸ்டேபிள்னாலும் சரி, பொட்டன்ஷியல் இஸ் மேக்ஸிமம். ரைட்டா? அன்ஸ்டேபிள் அப்படிங்கிறது பொட்டன்ஷியல் மினிமம் ஒன். ரைட்டா? அதாவது நம்ம ஒரு எக் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன்ஸ்டேபிள். ரைட்டா? ஆனால் அந்த டைனமிக் அப்படின்னு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராணா புக், நம்ம டெலகிராம் குரூப்பில் கூட சார் ஒருத்தங்க நினைக்கிறேன், அவங்க வந்து அந்த புக்ஸோடு சென்ட் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, அந்த புக்ஸ் பிடிஎஃப் எல்லாமே இருக்குது. அந்த பேப்பர்ஸ் நம்ம கிளைம் பண்ணுறதுக்காண்டி எடுத்திருந்தாங்க. அதை ஜஸ்ட்டு நீங்கள் கோத்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸாக அதில் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? நம்ம உபாத்திய புக்கில் அது இல்லைன்னு நினைக்கிறேன், ஜஸ்ட் பார்த்துக்குங்க. ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கேஸ் லிக்விட் ட்ரான்சிஷன் இஸ் கால்டு ஆப்ஷன் ஏ இஸ் எ கரெக்ட் ஒன், தட் இஸ் எ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபேஸ் ட்ரான்சிஷன். ரைட்டா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ் பை சத்யபிரகாஷ் புக்கில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் கோ த்ரூ இட். ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபெர்மி எனர்ஜி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி மாஸ் ஆஃப் தி பார்ட்டிகல் அண்ட் இன்க்ரீசஸ் வித் தி பார்ட்டிகல்ஸ் டென்சிட்டி அட் பவர். ஆப்ஷன் பி இஸ் எ கரெக்ட் ஒன், தட் இஸ் 2/3. என்னென்னு பாருங்கள், EF ஃபார்முலா பாருங்கள். EF h²/2 m இன்ட்டு 3π²n. அந்த n தான் நம்ம கேட்டிருக்காங்க. ரைட்டா? டென்சிட்டி என்ன இருக்குது, அப்போ டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2/3. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் எ கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் கேஸ் அட் அப்சல்யூட் ஜீரோ பொசஸஸ் எனர்ஜி அண்ட் எக்ஸட் ப்ரெஷர். ஆப்ஷன் பி இஸ் எ கரெக்ட் ஒன், தட் இஸ் எலக்ட்ரான் வாயு, அதாவது எலக்ட்ரான் கேஸ். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் எக்ஸட்ஸ் மேக்ஸிமம் ப்ரெஷர். லோ ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனான் கேஸ் நம்மளாம் சாரி நம்ம என்னது போசான்ஸ் கேஸ் நம்ம பார்த்துருப்போம். ஏன்னா வந்து எது வந்து ஹையஸ்ட் ப்ரெஷர் எக்ஸெப்ட் பண்ணுது அப்படிங்கிறது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ரைட்டா? இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம டெஸ்ட்லேயும் கேட்டிருந்தோம். சரி, பார்த்துக்குங்க. ரைட்டா? சரி, இது வந்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ் சத்யபிரகாஷ் புக்லேயும் இருக்குது, பார்த்துக்குங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். லிவோலிஸ் தியரம் இன் தி ஃபேஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ். ஆப்ஷன் ஏ இஸ் எ கரெக்ட் ஒன், ∂ρ/∂t = 0. இது வந்து ஒன் ஆஃப் தி லிவோலிஸ் தியரத்தோட ஈக்குவேஷன். ரைட்டா? இதெல்லாம் வந்து ஃபுல் டெஸ்ட்லேயும் கேட்டிருந்தோம், நம்ம யூனிட்டி டெஸ்ட்லேயும் கேட்டிருந்தோம், ஃப்ரீ டெஸ்ட்லேயும் கேட்டிருந்தோம். இது வந்து ரிப்பீட்டடான கேட்ட கொஸ்டின் தான், பார்த்திங்க. ரைட்டா? இன் லோ வெலாசிட்டி லிமிட் த லோரன்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரெடியூசஸ் டு கலீலியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது வந்து அடித்து துவச்ச கொஸ்டின், பல தடவை கேட்ட கொஸ்டின். நம்மளும் ஃபுல் டெஸ்ட்டு யூனிட் டெஸ்ட்டு எல்லாத்துலேயுமே கேட்ட கொஸ்டின் தான். ஆப்ஷன் ஏ கலீலியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதுவும் கேட்ட கொஸ்டின் தான். இந்த லாரன்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து டைரக்ட் கொஸ்டின். ஈக்குவேஷன் x dash is equal to ஆப்ஷன் பி இஸ் எ கரெக்ட் ஒன், x dash is equal to x minus vt by root of 1 minus v²/c². சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். the mathematical equations for the transformation of measures the spatial position and of the time between two observers A and B who are moving relative to one another with a constant velocity v known as லோரன்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது எல்லாமே கான்செப்ட் அப்படியே வந்து நம்ம இருக்குது புக்கில், பார்த்துங்க. எல்லாமே கேட்ட கொஸ்டின் தான், எதுவுமே வந்து கேட்காத கொஸ்டின் கிடையாது, எல்லாமே ரிப்பீட்டடாக வந்த கொஸ்டின் தான். ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதெல்லாம் சப்ப கொஸ்டின். இந்த ஆற்றலின் மாற்றத்தால் உருவாக்கப்படும் நிலை நிறையின் மாற்றம் கீழ்காணும். அதாவது என்ன கொடுங்க, அந்த சேஞ்ச் இன் எனர்ஜி ப்ரொடியூசஸ் பை தி கிவன் சேஞ்ச் இன் தி ரெஸ்ட் மாஸ் ஃபர்னிஷ்டு பை தி ஃபேமஸ் ரிலேஷன் இஸ் ஈக்குவல் டு mc², அதாவது Δmc². ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த லாரன்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷன் ஃபார் டைம் த டி டேஷ். இது எல்லாமே அப்படியே லாரன்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் ரொம்ப முக்கியமாக கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க. டி டேஷ் ஈக்குவல் டு t minus vx/c² by root of 1 minus v²/c². ஆப்ஷன் ஏ இஸ் எ கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த ரிலேட்டிவிஸ்டிக் மொமெண்டம் ஆஃப் எ சிங்கிள் பாடி ஆஃப் மாஸ் m அண்ட் வெலாசிட்டி u. இங்கே வந்து
வெலாசிட்டி யூன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இதை வந்து வி கிடையாது, இது வந்து காமா அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ப்ராக்கெட்டில் காமான்னு எடுத்துக்கணும். காமா ஈக்குவல் டு 1/√1 - v u²/c². இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உபாதேய புக்கில் ரிலேட்டிவிஸ்டிக் மெக்கானிக்ஸ் அப்படின்னு லாஸ்ட் பேஜில் 15th யூனிட் நினைக்கிறேன், அந்த ரிலேட்டிவிஸ்டிக் மொமெண்டம் அதில் வந்து ஃபஸ்ட் இதில் இதை தான் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. ரைட்டா? சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் கரெக்டாக தட் இஸ் பி இஸ் ஈக்குவல் டு VMU. ரைட்டா? அது வந்து வின்னு சொல்லக்கூடாது, காமா அப்படிங்கிறத கரெக்டான காமா. ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் பாருங்கள். இன் an NMR spectrum the intensities of different signals tell us option A is a correct one, that is the relative number of protons of different kinds. எல்லாமே நம்ம புக்கில் இருக்குது, ஜஸ்ட் கோ த்ரூ இட். ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். del and tau values are related by, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட்டில் கேட்டோம்னு நினைக்கிறேன். tau equal to 10 - delta. இது எல்லாமே நம்ம ஒரு மெட்டீரியல் சென்ட் பண்ணியிருந்தோம், அந்த மெட்டீரியல்லாம் அப்படியே இருக்குது, பார்த்துக்குங்க. ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ப்ரோட்டான்ஸ் வில் ஹேவ் த மேக்ஸிமம் டி வேல்யூ இஸ் cannot be நம்ம என்ன பண்ண முடியுமா, இது வந்து தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல, அதனால் என்ன பண்ணுறோன்னா டேரெக்டாக நம்ம சொல்லியிருந்தோம். சி ஈக்குவல் டு, அதாவது ஆப்ஷன் சி மெத்தைல் ப்ரோட்டான்ஸ். ரைட்டா? இது வந்து எக்ஸாக்டாக என்ன சொல்ல வரான்னு நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலை. ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் தி வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி கரஸ்பாண்டிங் டு த தெர்மல் எனர்ஜி ஆஃப் KT at 298 Kelvin? ரைட்டா? சொல்யூஷன் பாருங்கள். We know that E is equal to h nu in the quantum mechanics, quantum theory. In the classical theory E is equal to KT. ரெண்டுமே ஈக்குவேட் பண்ணிட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும் பாருங்கள், mu is equal to KT/h. இதோட வேல்யூஸ் நம்ம அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுமா, போல்ட்ஸ்மேன்ஸ் கான்ஸ்டன்ட் K is equal to 1.38 × 10⁻23 and temperature 298 and divided by universal constant H is equal to 6.626 × 10⁻34 joules second. இதை சிம்பிளிஃபை பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், 62 பாயிண்ட் சம்திங் கிடைக்கும். இது வந்து எக்ஸாக்டான வேல்யூ கிடையாது, நம்ம அப்ராக்சிமேட்டான வேல்யூ தான். ஃபைனலாக அந்த பவர்ஸ் பார்த்தீங்கன்னா 10⁻11 அப்படின்னு நமக்கு தெளிவாக கிடைக்கிது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஒன். ரைட்டா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெசிமல்ஸ் வேல்யூ முன்னாடி இருக்குது எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க, பவர் வேல்யூ இது மட்டும் தான் வேல்யூ இருக்குது, சேஞ்சஸ் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஏ வந்து எக்ஸாக்டான வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள். The process of losing of excess energy of protons are referred as ரிலாக்ஸேஷன். இது வந்து நம்ம ஸ்பின் ரிலாக்ஸேஷன், ஸ்பின் லாட்டிஸ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் பார்த்தோம், ஜஸ்ட்டு கோ த்ரூ இட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபார் த மேக்ஸ்வெல்ஸ் தெர்மோடைனமிக்ஸ் ரிலேஷன் ES/ET இஸ் ஈக்குவல் டு காமா. ரைட்டா? இஸ் ஜஸ்ட் ஏ தியரிட்டிக்கல் வேல்யூ. எல்லாம் நம்ம SMT ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ் நம்ம உபாதேய புக் நம்ம சத்யபிரகாஷ் புக்கெலாம் இருக்குது, ஜஸ்ட்டு கோ த்ரூ இட். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அக்கார்டிங் டு தி குவாண்டம் தியரி ஆஃப் பாராமேக்னட்டிசம் ஆப்ஷன் ஏ இஸ் a correct one, that is only certain permitted orientation of electrons orbital in the allowed. எல்லாமே வந்து இது வந்து நம்ம மாடர்ன் ஃபிசிக்ஸ் புக்கில் இருக்குது, முருகேசன் புக்கில் தெளிவாக இருக்குது, ஜஸ்ட்டு கோ த்ரூ இட். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். In ferromagnets, excitations propagate through the system of spin in wave like a ஃபார்ம் ஆர் கால்டு மேக்னான்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம SSP கிட்டில் புக்கில் வந்து அந்த ஃபிகரோடு கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட்டு கோ த்ரூ இட். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேட்டஸ்ட் வைப்ரேஷன் அப்படிங்கிற டாபிக் கீழே இருக்கும், ஜஸ்ட்டு கோ த்ரூ இட். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்னானு, குளூவானு, போலாரிட்டான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம MSc சிலபஸில் தான் இருக்கும், இந்த சிலபஸில் இல்லை. பட் இருந்தாலும் கேட்டுக்கிறாங்க, அவங்க எந்த அர்த்தத்தில் கேட்டுக்கிறாங்கன்னு நமக்கு தெரியலை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மேக்னானிஸே கரெக்டாக ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Which theory explains two conditions E is equal to 0 and B is equal to 0 characterizing the superconducting state, but it does not give any insight into the underlying the electronic process in the superconductors? Option A, that is a London theory. The London theory is a London penetration depth. அந்த depth தான் அந்த magnetic field வந்து எவ்வளோ penetrate ஆகுங்கிறத மட்டும் டீட்டெயில்ஸாக கொடுத்துருப்பாங்க. But BCS theory and Cooper pair is also explain the movement of Cooper pair, அதாவது அந்த electrons not the electrons எப்படி வந்து ஹை கண்டக்டிவிட்டி வந்து இதில் அக்கரன்ஸ் ஆகுது அப்படிங்கிறது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎஸ் தியரி அண்ட் கூப்பர் பேர். ஏன்னா அந்த பிசிஎஸ் தியரி தான் அதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூப்பர் பேராக வரும். டியூ டு தி லேட்டஸ்ட் இன்ட்ராக்ஷனால தான் அந்த 4 எலக்ட்ரான்ஸ் வந்து 4 ஹோல்ஸ் இருக்கும். அதாவது ஹோல்ஸ் மீன்ஸ் பாசிட்டிவ், தட் இஸ் லேட்டஸ்ட். இந்த 4 லேட்டஸ்ட் கிட்டல வந்து போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று அட்ராக்ட் ஆகி அப்படியே மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பர் தியரியில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா லண்டன் தியரி நாட் சாட்டிஸ்ஃபைடு வித் எக்ஸ்பிளைன் தி B = 0 and B = 0. ஸோ வந்து ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அக்கார்டிங் டு BCS தியரி the paired electrons can maintain their coupled motion
up to certain distance is called coherence length. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாடர்ன் ஃபிசிக்ஸ் புக்லாம் தெளிவாகவே இருக்குது, ஜஸ்ட்டு பார்த்துக்குங்க ரைட்டா. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். In scattering theory, Green's function is given by option D is given is equal to g of r comma r dash is equal to e power I k modulus of r minus r dash by r minus r dash. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது, பான் அப்ராக்சிமேஷன், பார்ஷியல் வேவ் அனாலிசிஸ், ஸ்கேட்ரிங் தியரி நடத்தையில் அந்த ஃபார்முலாஸை மட்டும் ஆப்டிக்கல் தியரம், இந்த பார்ஷியல் வேவ் அனாலிசிஸில் கூட இந்த ஸ்கேட்ரிங் லெங்க்த்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேட்ரிங் ஆங்கிள் எல்லாமே வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருந்தோம். ஜஸ்ட்டு அந்த வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியட்டா. அப்படி நீங்கள் நம்ம வந்து அருள்தாஸ் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா இது டீட்டெயில்ஸாக இருக்குது, ஜஸ்ட்டு கோ த்ரூ இட்டுட்டா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த டைராக் ஈக்குவேஷன் ஃபார் எ ஃப்ரீ பார்ட்டிகல் இஸ் ஆப்ஷன் பி இஸ் எ கரெக்ட் ஒன். தட் இஸ் இது எல்லாமே நம்ம ஃபைனல் எக்ஸாமினேஷனுக்கு நம்ம ஃபுல் டெஸ்ட்லையும் சரி யூனிட் டெஸ்ட்லையும் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் தான் ரைட்டா. ஆப்ஷன் பி இ மைனஸ் சி ஆல்ஃபா டாட் பி மைனஸ் பீட்டா எம்சி ஸ்கொயர் டேட்டா ஈக்குவல் டு 0. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த சேஞ்ச் இன் எனர்ஜி லெவல்ஸ் ஆஃப் அன் ஆட்டம் when it is placed in a uniform external magnetic field. ஆப்ஷன் டி இஸ் கரெக்டாக. தட் இஸ் ஜீமன் எஃபெக்ட். இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருந்துச்சு அப்படின்னா ஜீமன் எஃபெக்ட். இன்கேஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா தட் இஸ் ஸ்டார்க் எஃபெக்ட். இன்கேஸ் போத் ஆகுதுன்னா பேஷன் ஃபேக்ட் எஃபெக்ட். சரி, ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். parity operator P is defined by the relation. Option A is a correct one. That is P of P psi is equal to psi of R minus R. இது ஜஸ்ட் நம்ம செக் பண்ணுற மெத்தட் தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அக்கார்டிங் டு தி ஃபெர்மி கோல்டன் ரூல் T is equal to 2 pi by h cross modulus of h m1 power 1. That's a first order correction to the energy மேலே வந்து ஸ்கொயர் டேட்டா இன்ட்டு ரோ எம். இது வந்து நம்ம அடித்து துவச்ச கொஸ்டின் தான். நம்ம எல்லா எக்ஸாமினேஷனில் பெரும்பாலான எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி பெர் யூனிட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபெர்மி கோல்டன் ரூல் தான் கேட்குறாங்க. நம்மளும் பல இடம் சொன்னது தான் சரியா. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஒன். தட் இஸ் எ ப்ரொபோர்ஷனல் டு தி டென்சிட்டி ஆஃப் ஃபைனல் ஸ்டேட். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரோ எம் கொடுத்துருங்க பார்த்தீங்கன்னா. அப்போ ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரோ எம். அதெல்லாம் பல இடம் கேட்ட கொஸ்டின் தான் சரியா. ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஒன். இது எல்லா குவாண்டம் மெக்கானிக்ஸ் புக்லேயுமே இருக்குது, ஜஸ்ட்டு பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Spectrum of monoenergetic X-rays often shows two peaks in proportional counters is due to option A escape of fluorescence radiation. ரைட்டா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆகர் எலக்ட்ரான்ஸ், ராமன் ஸ்கேட்டரிங், காம்படன்ஸ் ஸ்கேட்டரிங்லாம் எதுவுமே வராது ரைட்டா. இதில் காம்படன்ஸ் ஸ்கேட்டரிங்ஸில் வந்து எக்ஸ்ரேஸ் இஸ் நாட் இன்வால்வ்டு ரைட்டா. ராமன் ஸ்கேட்டரிங் இஸ் நாட் இன்வால்வ்டு இன்ஸ் எக்ஸ்ரேஸ் வராது, வந்து விசிபிள் லைட்டில் மட்டும் தான் வரும் ரைட்டா. ஆகர் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரேஸில் வரும், பட் இருந்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆர்டரில் வரும். அப்போ அது என்னதுன்னா ஒரு ஆர்பிட்டாலேருந்து போயிட்டு அகைன் வந்து மேலே போயிட்டு திரும்ப அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எஜெக்ஷன் பண்ணும் பார்த்தீங்கன்னா அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆகர் எலக்ட்ரான். அப்போ இது வந்து அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாது, ஜஸ்ட் எஸ்கேப் ஃப்ரம் தி ஃப்ளோரசன்ட் ரேடியேஷன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இது வந்து டைரக்ட் கொஸ்டின், ஆனால் வந்து இது நம்ம முன்னாடி இந்த கொஸ்டின் கேட்டதில்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரலாக கேட்கக்கூடிய கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் யுரேனியம் கன்சிஸ்ட் ஆஃப் 99.28% ஆஃப் யுரேனியம் 238 அண்ட் 0.72% ஆஃப் uranium 235. Option D is a correct one. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The function of moderator in a nuclear reactor is option A slow down the fission neutrons. அந்த நியூட்ரான்ஸை ஸ்லோ டவுன் பண்ணுறது தான் மாடரேட்டரோட வேல்யூ. இது வந்து நம்ம ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் தான், நம்ம ஃப்ரீ டெஸ்ட்லையும் யூனிட் டெஸ்ட்லையும் கேட்ட கொஸ்டின் தான் ரைட்டா. ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். புரோட்டானின் ஓய்வு நிறை கிட்டத்தட்ட 2000 மடங்கு எதனுடைய இடைக்கு சமம். ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஒன். தட் இஸ் எலக்ட்ரான். இது வந்து நம்ம ஃப்ரீ டெஸ்ட்டில் கேட்ட கொஸ்டின் இது சரியா. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஆஃப் தி மேட்ச் த ஃபாலோயிங். இதில் நம்ம ஒரே ஒரு பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சாலே மற்ற எல்லாத்தையுமே டெரைவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அதில் வந்து தெளிவாக கண்டுபிடிச்சலாம். அப்போ ஏ வந்து 3, ஏன்னா வந்து மற்ற ஆப்ஷனில் எதுவுமே வந்து ஏ வந்து 3 கொடுக்கல. ஸோ வந்து பி இஸ் கரெக்ட் பண்ணிட்டு மற்ற ரீகாயில் எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்தாங்க 2. தட் இஸ் காம்ப்டன் எஃபெக்ட். ஏன்னா ரீகாயில் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது நினச்சினோம் எலக்ட்ரான்ஸும் மோதுது, அதில் வந்து ரீகாயில் எலக்ட்ரான் ஜென்ரேட் ஆகுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்டன் எஃபெக்ட் இஸ் B1. நெக்ஸ்ட் சி வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா பார்ட்டிகல் இஸ் ரேடியேஷன் ரைட்டா. அப்போ பீட்டா பார்ட்டிகல் இஸ் ஆப்ஷன் 4 பார்த்தீங்கன்னா தட் இஸ் பீட்டா நெகட்டிவ் பீட்டா ரேடியேட்டிவ் டிகே அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரைட்டா. நெக்ஸ்ட் மெகா வோல்டேஜ் எலக்ட்ரான்ஸ் இஸ் லீனியர் ஆக்சிலரேட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லீனியர் ஆக்சிலரேட்டரோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் நம்ம மாடர்ன் ஃபிசிக்ஸ்லையும் இருக்குது, எஸ்பி பட்டேல் புக்லேயும் இருக்குது ரைட்டா. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள்.
The load extended immediate LXI instructions of 8085 microprocessor is option A is the correct one. That is places the 16-bit data into the register in one step. Data ஏன் வந்து பார்த்தீங்கன்னா LXI நம்ம எப்பயுமே வந்து LXI 2000 LXI 2001 இப்படி தான் அட்ரஸ் தான் மென்ஷன் பண்ணுவோம். அட்ரஸ் இஸ் 16-bit ரெஜிஸ்டர் 16-bit டேட்டா. ஏன்னா வந்து அட்ரஸ் அப்படிங்கிறது வந்து 16-bit. ஏன்னா 2000 அப்படிங்கிறது வந்து 12000 அப்படிங்கிறது 3 வரும். அப்போ 4 × 8 அப்போ 16 பிட் வரும் ரைட்டா. 16 பிட்டு ஏன்னா 2 நிபிள் சேர்ந்தால் 8 பிட்டு ரைட்டா. அப்போ 2 நிபிள் இருக்கும் 4 நிபிள் இருக்கும். அப்போ 8 8 16 ரைட்டா. அப்போ 16 பிட். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஒன். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A rectangular waveguide of cross section 5 cm into 2 cm is used to propagate TM11 mode at 9 GHz. Calculate the cutoff wavelength. சரி, இது சொல்யூஷன் பாருங்கள். lambda is equal to 2 by root of m by a the whole square plus n by b the whole square. சரி, இது வந்து நம்ம இதில் வந்து m அப்படிங்கிறது mn அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த TM11 இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த 11 தான் m அண்ட் என்னோட வேல்யூ. அந்த 5 and 2 இருக்குது இது வந்து தட் இஸ் ஏரியா, அதாவது லெங்க் அண்ட் பெர்த். அப்போ ஏஎன்பி வந்து பார்த்தீங்கன்னா என்னது ஏஎன்பி இது என்னது 5 and 2 ரைட்டா. அப்போ ரெண்டுமே சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும்பாங்க 20/√29 சிம்பிளிஃபை பண்ணால் 3.714 சென்டிமீட்டர். ஆனால் இந்த கொஷின் வந்து நம்ம இந்த வேவ்லென்த் கண்டுபிடிக்கிற கொஷின் நம்ம இது முன்னாடி கேட்டதில்லை. ஜஸ்ட் ஃப்ரீக்வன்சி கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அப்புறம் வந்து இந்த லெங்க் கண்டுபிடிக்காத நம்ம கேட்டிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஃப்பான கொஷின் தான் ரைட்டா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்போ ஆப்ஷன் சி இஸ் எ கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் எ பேசிக் அட்ரஸிங் மோட் இன் 8085 மைக்ரோ ப்ராசஸர்? ஆப்ஷன் சி இஸ் எ கரெக்ட் ஒன். தட் இஸ் எ டேட்டா பஸ் அட்ரஸிங் ரைட்டா. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இது மொத்தமே வந்து 5 அட்ரஸிங் மோட் இருக்குது. டைரக்ட் அட்ரஸிங், ரிஜிஸ்டர் அட்ரஸிங், ரிஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங். இது எல்லாமே வந்து என்னது ஒன் ஆஃப் தி 5 அட்ரஸிங் மோட்ஸ். அப்போ இந்த டேட்டா பஸ் அட்ரஸிங் மோட் அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஸோ வந்து ஆப்ஷன் சி இஸ் எ கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். டேஷ் என்பது லீனியர் ஆண்டனா வித் லெங்த் less than lambda by 4. ஆப்ஷன் ஏ இஸ் எ கரெக்ட் ஒன். தட் இஸ் எ ஷார்ட் டைபோல் ரைட்டா. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The memories input device, output device and interfacing device are called peripherals ரைட்டா. இது வந்து பார்த்தா நம்ம அந்தளவுக்கு டீட்டெயில்ஸை நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலை நம்ம கிளாஸஸ்லேயே கூட. பட் நீங்கள் இதிலே பார்த்தீங்கன்னா கூட ப்ராசஸர் அப்படிங்கிறது வந்து வராது. மானிட்டர் அப்படிங்கிறது இது ப்ராசஸர் மானிட்டர் அண்ட் இதில் வந்து மானிட்டர் அப்படின்னு ரெண்டுமே இது தட் இஸ் ஏ ஹார்ட்வேர் ரைட்டா. ரெண்டுமே இது வந்து வராது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் கவுண்டர் அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரிகாஷன் மாதிரி, அதாவது அடுத்தடுத்து வர்ற ப்ரோக்ராமை என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான் ப்ரோக்ராம் கவுண்டர். அப்போ பெரிஃபரல்ஸ் இஸ் ஏ கனெக்ஷன் டிவைஸ். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ஏ கரெக்ட் ஒன் ரைட்டா. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒமேகா கோண திசைவேகத்துடனும் ஹச் கோண உந்தத்துடன் நிலையான புள்ளியை மையமாக வைத்து சுழலும் ஒரு திடப்பொருளின் இயக்க ஆற்றலின் மதிப்பு ரைட்டா. அப்போ இதற்கான இங்கிலீஷில் வந்து கொஞ்சம் அப்போ மேலே இருந்ததுனால ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியல. சரி, இதுக்கான சொல்யூஷன் பாருங்கள். ஆங்குலர் வெலாசிட்டிக்கான டேம் என்னது ஒமேகா. ஆங்குலர் மொமெண்டம் வந்து நம்ம ஜென்ரல் எழுதும்போது எப்படி இங்கே வந்து ஹச் ஜென்ரலாக எழுதும்போது எல் = I ஒமேகான்னு எழுதுவோம். இங்கே வந்து ஹச் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ஹச் = I ஒமேகா ரைட்டா. அப்போ இதுலேருந்து நம்ம ஐயை கால்குலேட் பண்ணாமல் என்ன கிடைக்கும் h/ஒமேகா அப்படின்னு கிடைக்கும். அப்போ கைனடிக் எனர்ஜிக்கான ஃபார்முலா என்னது ½ I ω² ரைட்டா. இந்த ஐக்கு பதிலாக ஹச் ஒமேகா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்கள். கைனடிக் எனர்ஜி = ½ ω.h. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் எ கரெக்ட் ஒன் ரைட்டா. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபைனல் கொஸ்டின். இந்த ஃபீட்பேக் பாத் இஸ் அக்குபைடு பை இன் தி அனலாக் இன்டகிரேட்டர் சர்க்யூட் அண்ட் டிஃப்ரென்ஷியேட்டர் சர்க்யூட் ரைட்டா. இப்போ அனலாக் சர்க்யூட்டில் வந்து டிஃப்ரென்ஷியேட்டருக்கும் இன்டகிரேட்டருக்கும் உள்ள ஃபீட்பேக் பாத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கெப்பாசிட்டர் அண்ட் ரெசிஸ்டர். என்ன பாருங்கள், இன்டகிரேட்டருக்கு பாருங்கள் மேலே இருக்குதா ஃபீட்பேக் பாத் வந்து மேலே இருக்குல்ல, அது வந்து கெப்பாசிட்டர் இருக்குது. டிஃப்ரென்ஷியேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஒன் ரைட்டா. சரி.